ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக ஒரு கிச்சன் டிப்ஸ் தான். காலிஃப்ளவர் எப்படி நீட் பண்ணுறதுன்னு உள்ளே தான் இன்றைக்குள்ள டிப்ஸில் வந்து சொல்ல போகிறேன். காலிஃப்ளவரில் உள்ள அந்த இலை லீஃப் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக குட்டியாக உடச்சி எடுத்து அதில் இப்படி உடைக்கும் போதே நமக்கு வந்து புழு எது இருந்தால் தெரிஞ்சிடும். வேஸ்ட்டு தண்டெல்லாம் போக மீதி உள்ளது அவ்வளோத்தையுமே எடுத்து சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிடலாம். அது போக கண்ணுக்கு தெரியாத புழு இந்த மாதிரி கொதிக்கிற வெந்நீரில் கொஞ்சம் மீடியமான வெந்நீர் போட்டு அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி ரெண்டையும் போட்டு நம்ம அது கூட இந்த காலிஃப்ளவரையும் தூக்கி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா அந்த காலிஃப்ளவரில் எதுவும் 1-2 நமக்கு தெரியாத புழுக்கள் இருந்துன்னா இந்த வெந்நீர் இதிலே வெளியே வந்துடும். இப்போ நம்ம காலிஃப்ளவரை எடுத்து கரையேற்றிக்கிடலாம். அதுக்கப்புறம் பொரிக்கிறதா இருந்தாலும் எது வைக்கிறதா இருந்தாலும் இந்த மெத்தடில் செய்து நீங்கள் செய்யுங்க. நல்லா எந்த பிரச்சனையும் இருக்காது. புழுக்கள் எதுவுமே நம்ம சாப்பாட்டோட வரைக்கு வாய்ப்பு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்